கடந்த 2 டெக்கேடா இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய AI வார் இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா ChatGPT ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய AI வந்து நம்மளுடைய சர்ச்சை எப்படி ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் கூகுளும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கூகுள் அவங்களுடைய ஓன் வெர்ஷன் ஆஃப் AI வந்து ChatGPT-யை தோக்கடிக்கிறதுக்கு லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த AI மட்டுமே அவங்களுக்கு $100 பில்லியன் லாஸும் ஆயிருக்கு. ஸோ இந்த AI வார பத்தின முழுமையான விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம். உலகத்திலேயே ரொம்ப பெரிய கம்பெனிகள்ல ஒரு கம்பெனியான கூகுள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த ரெவென்யூல 60% ஆஃப் த ரெவென்யூ எங்க இருந்து வருது அப்படின்னா வெறும் கூகுள் சர்ச்ல இருந்து மட்டும் தான் வருது. அண்ட் கூகுள் சர்ச்சை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். சர்ச் இன்ஜின் இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க தான் மிகப்பெரிய மோனோபோலி. எந்த அளவுக்கு மிகப்பெரிய மோனோபோலினா ரீசெண்டா வந்த ஒரு ரிசர்ச் பிரகாரம் 92.2% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை கூகுள் மட்டுமே வச்சிருக்காங்க. செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பிங் எவ்வளவு குட்டியா இருக்காங்கன்றத பாருங்க. ஆனா எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலுமே கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போற அளவுக்கு கூகுள் ஒரு ரெட் அலர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமாக கூகுளுடைய கோ-ஃபவுண்டர்ஸ் லாரி பேஜ் மற்றும் செரி பெர்ன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கம்பெனிக்குள்ள வராங்க. கோட்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்றதுல பல வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கோடிங் வந்து பண்றாங்க. காரணம் என்னன்னா ChatGPT உடைய ஒரு மிகப்பெரிய த்ரெட். என்னத்துக்கு அதெல்லாம் இன்னும் வரலையே? சர்ச் இன்ஜினை பத்தி நம்ம பேசவே இல்லையே. இப்போ வரைக்கும் கூகுளுடைய ஆதிக்கம், கூகுள் கோட் பண்ண வராங்க. எதற்காகனா ChatGPT உடைய ஆதிக்கம். இவ்வளவுதான். ChatGPT பத்தி ஏற்கனவே சொல்லிட்டோம். ஐ பட்டன்ல கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். என்ன நண்பர்களே, 2016ல மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு AI வந்து டெஸ்ட் பண்றாங்க. அன்வீலும் வந்து பண்றாங்க. அந்த AI உடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டே அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த AI வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சாட் பாட் தான். பட் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய இன்புட்டை வச்சு தன்னைத்தானே வந்து அது டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் ஏன்னா அதுதானே. எஸ் அதுதான். பட் என்னன்னா ஆடியன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்புட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள பல பேர் எப்படி சர்ச் பண்றோமோ அதே மாதிரி இன்புட்லாம் வந்து கொடுத்த ஒரு காரணத்தினால இந்த AI வந்து அப்படியே முழுசா வந்து அப்படி பாதிக்கு பாதி வந்து கெட்டு போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எதெல்லாம் வந்து நல்லதோ அதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் கெட்டதோ அதை வந்து அதிகமா மக்கள் மத்தியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லரை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் ரேசிசம் சப்போர்ட் பண்ணி பல விதமான விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வேற வழியே இல்லாம இந்த AI வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அவங்க ஷட் டவுன் வந்து பண்ணாங்க. அந்த காரணத்தினால மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸும் இருந்தது. அப்பவே அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஃபிளாஷ் மாதிரி வந்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி மைக்ரோசாஃப்ட் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க ஆர்கனைஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட் இன் ரீசென்ட் டைம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டான விஷயத்தை ரொம்ப சூப்பராகவே சொன்னாங்கன்றது போலதான் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணவங்க சொன்னாங்க. அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு கேக்குறீங்கல்ல, சொல்றேன். மைக்ரோசாஃப்ட் என்னதான் கூகுளை புகழ்ந்து பேசினாலுமே அவங்க டைரக்டா டார்கெட் பண்ணதும் அதே கூகுள் தான். கடந்த 20 வருஷமாக சர்ச் இன்ஜினுடைய பேட்டர்ன் மாறவே கிடையாது. அண்ட் அவங்க காமிச்ச எக்ஸாம்பிளும் அப்படியே தான் இருந்தது. நீங்க போறீங்க, சர்ச் பண்றீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருது. இன்னைக்கும் போறீங்க, சர்ச் பண்றீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருது. பட் அந்த ரிசல்ட்ஸ்க்குள்ள என்னடா நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை யாரு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய வெப்சைட் தான் நீங்க சர்ச் பண்றதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி வந்து நிக்குமே தவிர நீங்க சர்ச் பண்றதுக்கான கரெக்டான ஆன்சர் எங்க இருக்கோ அது வரவே வராது. சோ இந்த ஒரு விஷயத்தை நாங்க டோட்டலி மாத்த போறோம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஏன்னா பல தடவை கூகுள்ல நீங்க போயிட்டு சர்ச் பண்றீங்க, கிளிக் பண்றீங்க. பட் மேக்ஸிமம் டைம் என்ன ஆகும்னா நமக்கு தேவையான ஆன்சர் அந்த வெப்சைட்ல இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்துருச்சேன்னு கிளிக் பண்ணுவோம், திரும்ப வெளியே வந்துருவோம். இதே மாதிரி தான் நிறைய நடக்குது. இதை நாங்க சீக்கிரமா மாத்த போறோம் அப்படின்றத சொல்லி அதற்கான விஷயத்தையும், அதாவது அதற்கான ஒரு சொல்யூஷனையும் இப்போ மைக்ரோசாஃப்ட் நமக்கு சொல்றாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு AI-யோட. இந்த சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம சர்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த சர்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான காம்படிஷன் இருந்தாலுமே கூகுள் கொஞ்சம் டாப்ல இருக்காங்க. பட் ரொம்ப டாப்ல இல்ல. பட் இன்னொரு சைடுல பார்க்கும்போது நமக்கு AI இருக்காங்க. பட் அந்த AI உடைய பாப்புலாரிட்டி அந்த அளவுக்கு வந்து கிடையாது. சர்ச்ல வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல வராது. ஜெனரலான ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இது லெஃப்ட் சைடுல இருக்கு. பட் இந்த இடத்துல தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பிங் சர்ச் இன்ஜின் இருக்கு இல்லையா, சோ அதுல AI உடைய இன்டகிரேஷனை கொண்டு வராங்க. பிளஸ் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல சர்ச் இன்ஜினையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இந்த கார்னர்ல எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு சைடுலயுமே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் நாங்க ஒரே இடத்துல கொண்டு வரோம். அண்ட் அந்த பெஸ்டாவும் கொண்டு வரோம் அப்படின்ற பேர்ல அவங்க டாப்ல இருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள பாருங்க. ஜெனரலி பிங் சர்ச் இன்ஜின்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணும்போது இருந்த மாதிரி இல்லாம இப்ப பல விஷயங்களை வந்து மாத்திருக்காங்க. இந்த AI உடைய இன்டகிரேஷனோட நீங்க ஒரு விஷயத்தை சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் வருது. அட் த சேம் டைம் நீங்க சாட் பண்றதுக்கு ஏற்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஆன்சரை நீங்க ஒரு ஆள் கிட்ட கேட்டு எப்படி இன்னும் கொஞ்சம்
பர்ஃபெக்ட்டா வந்து வாங்குவீங்களோ அதே மாதிரி நீங்க அந்த chat bot கிட்டயும் அந்த AI கிட்டயுமே கேட்டு பர்ஃபெக்ட்டா வந்து வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க தமிழ் டெக்கிட்ட என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்க ப்ரோ 30000 ரூபாய் பட்ஜெட்ல அப்படின்னு சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 30000 ரூபாய் பட்ஜெட்ல என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லுவேன். இல்ல ப்ரோ எனக்கு இதுல இருக்கிறதுலயே ரெண்டு கேமரா நல்லா இருக்கிற மாதிரி சொல்லுங்கனீங்கன்னா அதுல ஒரு ரெண்டு ஃபோன் வரும். இல்ல ப்ரோ இதுலயே நான் கேமிங் சூப்பரா விளையாடணும்னா ஒரு ஃபோன் வரும் பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி ஒரு பர்சன் டு பர்சன் பேசினா எப்படி ஒரு கரெக்ட்டான ரிசல்ட்டை பக்காவா நீங்க தமிழ் டெக்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிருந்தா உங்களுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி நீங்க இந்த ஏஐலயுமே என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த மாதிரி chat பண்றதன் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆன்சரை முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட்டா இந்த ஏஐ கொடுக்கும் அப்படின்றத அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க and அது பெர்ஃபெக்ட்டாவும் இருந்தது. ChatGPT பத்தி ரீசன்ட்டா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2021 வரைக்கும் இருந்த டேட்டாவை வச்சு மட்டும் தான் இந்த ChatGPT-யை ட்ரெயின் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த Bing உடைய இவங்களுடைய சர்ச் இன்ஜின்லயா இருக்கட்டும் இல்ல கம்ப்ளீட்லி இந்த மைக்ரோசாஃப்ட்ல அவங்க இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையுமே அவங்க இன்டர்நெட் உடைய கனெக்டிவிட்டியும் கொடுக்குறாங்க அண்ட் இன்னும் அட்வான்ஸ்டான பல விதமான விஷயத்தையும் இந்த ஏஐ மூலமா அவங்க செய்ய போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி லிமிட்டட் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் வந்து இருக்கு. நானும் இன்னும் வெயிட் லிஸ்ட்ல தான் இருக்கேன், இன்னும் கிடைக்கல. பட் அப்படி கிடைச்சவங்களுக்கு பல விஷயங்களை வந்து செய்ய முடியும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க Bing சர்ச் இன்ஜின்ல போறீங்க, ஒரு பெரிய PDF வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எல்லாம் நாங்க பார்க்குறோம், டாக்குமெண்ட்லாம் ரெஃபர் பண்றோம்னா ஒரு 15 பக்கத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த chatbot கிட்ட சொல்லி இது அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு சொல்லுப்பா அப்படின்னீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வந்துடும். முக்கியமான பாயிண்ட்ஸ் வருது, பட் இதை நீங்க வேற எது கூடயாச்சும் கம்பேர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு அழகான டேபிளை அங்கேயே வந்து எடுத்துட்டு வந்துருது. ஸோ ஆஃப்லைன் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துக்குது, ஆன்லைன் இருக்கக்கூடிய டேட்டாவும் எடுத்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி ஒரு அழகான ஒரு கண்டென்ட்டை ஈஸியாக வந்து கொடுக்கக்கூடிய வல்லமை இப்போ இந்த Bing பிளஸ் இந்த ஏஐ உடைய சப்போர்ட்டோட அதற்கு இருக்கு. மைக்ரோசாஃப்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, the world is changing and மாறிடுச்சு அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. அண்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெருமையான விஷயம் என்ன, நம்ம இதெல்லாம் விட்னஸ் பண்றோம். ஏன்னா ஆஃப்டர் a long time டெக்னாலஜில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இதை சொல்லி மைக்ரோசாஃப்ட் முடிச்ச அடுத்த நாளே கூகுள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றாங்க. இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், இந்த ChatGPT-க்கு ஒரு காம்படிட்டர் வரப்போகுதுன்னு நினைப்போம்ல, அதேதான் வருது. ஸோ இந்த ஈவெண்ட்ல கூகுள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 13 நிமிஷம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏஐ பற்றியும் அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண கூகுள் லென்ஸ், ஃபோட்டோஸ், மேப்ஸ், ஏற்கனவே அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணாங்களோ, எதெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ, எதெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்களோ அதை பற்றியெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமாக அவங்களுடைய ஏஐ அதாவது ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லாம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் லாங்குவேஜ் மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதன் மேல பேஸ் பண்ணக்கூடிய ஒரு chatbot, அதுதான் கூகுள் BARD அப்படின்ற பேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க காமிக்கக்கூடிய அந்த டெமோலயே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு 9 வயசு கிட்ட வந்து சொல்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்றது போல வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இதுல வந்து 3 ஆன்சர்ல 3வது ஆன்சர் தப்பு அப்படின்றதையும் வந்து அவங்க ரெகனைஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஆன்சர் இந்த பர்టిక్యులர் chatbot கொடுக்குது. இது ஒரு விஷயம். இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஷர்ட் உடைய கலர் எப்படி இருக்கு, இதை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் வந்து மாத்தலாம், நம்ம வந்து இந்த கூகுள் பாடியும் இது இன்டகிரேட் பண்ணி பல விஷயத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை நான் லைவா உங்களுக்கு டெமோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் உடைய பர்சன் அங்க யார் வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க போனை தேடினா அங்க போன் இல்லை, கூகுள் ஃபோனே இல்லை, பிக்சல் ஃபோனும் இல்லை, டெமோவே அவங்க வந்து கொடுக்கல, நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க அப்படின்றத போல வந்து சொன்னாங்க. இது ரெண்டாவது மிகப்பெரிய மிஸ்டேக். இதை வந்து நிறைய பேர் எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபர்ஸ்ட் ஐஃபோனை பற்றி பேசும்போது வைஃபை இஷ்யூ வந்து அவர் காமெடியாக எடுத்துகிட்டு போய் அவருடைய ஹியூமர் சென்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து ஓரளவுக்கு வந்து பண்ணியும் அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணாங்க. பட் கூகுள் இங்கே அதே தப்பு பண்ணுறாங்க, அதை விட பெருசாக தெரிஞ்சே தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றது போல தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை பற்றி பேசிட்டு இந்த ஏஐ பற்றி பேசி முடிச்சு அதே கையோட அவங்க மற்ற ப்ராடக்ட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஏஐ பற்றியும் சரி இந்த chatbot பற்றின அதிகமான டெமான்ஸ்ட்ரேஷனும் பெரிய விதமான விஷயங்களை பற்றியும் அவங்க சொல்லவே வந்து கிடையாது. இந்த ஈவென்ட் முடிஞ்ச கையோட இவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். கூகுளுடைய பேரண்ட் கம்பெனி ஆல்பபெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் அவங்க லாஸ் பண்றாங்க மார்க்கெட் வேல்யூல. இது எல்லாத்துலயுமே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இந்த ஈவெண்ட்லன்னா அவங்க காமிச்ச அந்த பர்టిక్యులர் ஏஐ chatbot வந்து பார்த்தீங்கன்னா openai உடைய இந்த ChatGPT ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்ததோ அந்த இடத்துல தான் இருக்கு. ஒரு வருஷம் பின்தங்கி இருக்காங்க கூகுள். அண்ட் எப்பயுமே இல்லாத மாதிரி கூகுளுடைய லான்ச் ஈவெண்ட் அஃபிஷியலி யூடியூப்ல லைவ்ல போகும்போது கமெண்ட்ஸையும் வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கூகுளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம். கூகுள் ஒரு அன்பினிஷ்டு ப்ராடக்ட்டை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி அர்ஜென்ட்டா ஒரு ஈவெண்ட்டை பண்றதை விட இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்டை ஃபினிஷ் பண்ணி அவங்க கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். ஏன்னா கூகுள் கிட்ட அதற்கு தேவையான எல்லா விதமான டெக்னாலஜியும் இருக்கு, எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. பட்
அந்த டைம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு 100 பில்லியன் லாஸ். பட் ஸ்டில் கூகுள் திரும்பவும் வந்து ஒரு பெரிய கம்பேக் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை நான் மட்டும் சொல்லல, மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ சத்யா நடிலாவும் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு நல்ல காம்படிஷன் தேவைதாங்க. அண்ட் கூகுள் ரொம்ப நாளாக ரொம்ப ஹாயாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்கள இந்த ஒரு வச்ச விஷயம், அந்த தேட விஷயங்களுக்காக நான் பெருமைப்படுறேன். ஸோ பிங் வந்து ஒரு மிகப்பெரிய டஃப்பான காம்படிஷன் வந்து கொடுக்க போகுது. அண்ட் அந்த ஒரு மிகப்பெரிய காம்படிஷன்ல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா சர்ச் இன்ஜின்ல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை நம்ம சீக்கிரமாவே விட்னஸ் பண்ண போறோம். மேபி நிறைய பேர் ஆக்சஸ் வந்திருந்தா இப்ப விட்னஸும் பண்ணிட்டு இருப்பீங்க. கூகுள் பாட் போன்ற எந்த விதமான ஏஐ கூகுள் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாலுமே அவங்களுடைய பிக்சல் டிவைசஸ்ல வந்து கொண்டு வருவாங்க. சப்போஸ் நீங்க கூகுள் பிக்சல் 7 ப்ரோ பார்க்கறதா இருந்தீங்கன்னா யூடியூப் ப்ராடக்ட் டேகிங் செக்ஷன்ல அந்த 2 டிவைஸும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நிறைய விதமான இன்ஃபர்மேஷனும் பிடிச்சு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்னும் நீங்கள் அதிகமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னும் நிறைய பண்ணணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஸோ நீங்களும் ஷேர் பண்ணி அதை ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து முன்னாடி போவோம். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.